இங்க பண்றது வந்து சீனி சம்பால். அது ஆல்மோஸ்ட் டன். சீனி சம்பல் சாப்பிட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கணும்னா தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூப்பிடுங்க. கொஞ்சம் நிறைய பெரிய தட்டா போட்டு நிறைய போடுங்க. சீனி சாம்பல் 10 நிமிஷத்தில் குயிக்காகவே இந்த சீனி சாம்பலை நீங்கள் செஞ்சிடலாம். ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது. அதுவும் நான் ரொட்டி கூட எல்லா கடைகளுமே இந்த சீனி சாம்பல் தருவாங்க. நீங்களுமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னென்ன பொருட்கள் சேர்த்துங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் வந்து 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நாம் சேர்த்த மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வீக்குக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்காக காலையிலேயே ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு எல்லா அம்மாமாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கு வந்து முருங்கைக்கீரையில் தான் இந்த ரொட்டி செஞ்சுருந்தேன். நீங்கள் நான் ரொட்டி அமைப்பில் செய்கிறேன்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மாவை லூஸாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ரொட்டியை செஞ்சு எடுத்துறேன்னு சொன்னால் இந்த சீனி சம்பலுக்கு இந்த ரொட்டி நல்லாவே சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. பாய்.